என்னடா இப்படி உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? சிஎஸ்கே ஃபேனுங்க அப்படி தான் உட்காருனேன். இப்போ மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. 2025 ஐபிஎல்லில் ஏதாவது ஒரு நிலையில் எத்தனாலும் பரவாயில்ல, ஏறி போயிட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு கடைசி இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம், 10வது இடத்துல. சரி, வழக்கமாக பண்ணுற மாதிரி ஐபிஎல்ல ஆரம்ப கட்ட காலத்தில் முதல்ல 4-5 மேட்ச்சு தோப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு சரசரன்னு அடித்து ஜெயிச்சு எப்படியாவது பிளே ஆஃபில் வந்துடும்னு பார்த்தா ஆரம்பத்துலேருந்து அடி வாங்கி தான் இருக்கோம். முதல் மேட்ச் ஜெயித்ததோடு சரி, நடுவில் ஒரு மேட்ச் ஜெயித்தா அதுக்கு மேலே அடி மேலே அடி தான். வரவும் போகிறோன்னா அடிச்சுட்டு போகிறோம். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு டீம். இல்லை, சிலவங்க வந்துட்டு நம்ம தலை தோனியை வந்துட்டு குத்தம் சொல்கிறாங்க. தோனி வந்துட்டு 43 வயசில் அவர் ஆடுறதே பெரிய விஷயம், அதையே பாராட்டணும். எந்த கிரிக்கெட்டராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவர் செஞ்சிட்ருக்காரு. அது சிஎஸ்கே ஃபேன்ஸாகவும் சரி, தோனி இதில் வந்ததும் ஸ்டேடியத்தில் வந்ததும் அவ்வளோ அவருக்கு வரவேற்பு உண்டு. அடுத்த வருஷம் கூட அவர் ஆடுறதுக்கு ரெடியாக இருந்தாருன்னா கண்டிப்பாக ஆடணும்னு தான் நான் சொல்லுவேன். அது சிஎஸ்கே டீம் எடுக்க தயாராக இல்லைனாலும் எந்த டீம் எடுக்க தயாராக இருந்தாலும் தோனி ஆடுறதுக்கு ரெடியாக இருந்தால் டீம் எந்த ஐபிஎல் ஆக்ஷனில் மறுபடியும் அவர் வந்து மறுபடியும் அது வேறு ஏதாவது டீம் எடுக்கிறதா இருந்தால் கூட அவர் ஆடுறதுன்னு தான் சொல்லுவாள். அவருக்கு எப்போவுமே வரவேற்பு உண்டு. அதனால் சிஎஸ்கே தோற்றதுக்கு வந்துட்டு தோனி தான் காரணம்னு சொன்னாங்கன்னா அது ஆளுங்களோட முட்டாள்தான் தான் சொல்லுவேன். அது சிஎஸ்கே செலக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளியே இருக்கவங்களாக இருக்கட்டும், யார் இந்த விமர்சனத்தை வச்சாலும் சரி. 43 வயசில் ஒரு தோனி தான் வந்துட்டு அடித்து சிஎஸ்கேக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்னு சொன்னால் இது வந்துட்டு 17 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த ஐபிஎல் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஐபிஎல் இன்றைக்கி ட்ரெண்டே மாறி போச்சு. அதனால் மற்றவங்க எல்லாருமே டீமில் இருக்க எல்லாருமே அடிக்கணும். பவர் பிளேயில் உட்காந்து டொக்கு வச்சுன்னு உட்காந்து இருக்கீங்க, அப்புறம் என்னத்த சொல்கிறது? டீம் புது டீம் வந்துருக்குது, ஷஃப்லிங் நிறைய நடந்துருக்குது, ஒரு டீம் செட் ஆகலை. அதுதான் உண்மையிலே சொல்லணும். ஏன்னா நம்மளும் நிறைய மேட்ச் பார்த்தாச்சு, மாற்றி மாற்றி இது பண்ணுறாங்க, தூக்கி யாருமே அடிக்க மாட்டாங்க. இந்த சென்னையில் எங்கள் ஏரியாவில் கல்லி கிரிக்கெட் விளாட்ற பசங்களை உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு ஐபிஎல் ஆடுங்க அப்படின்னா அவனுங்களை தூக்கி 6-6 விடுவானுங்க போடுது பவர் பிளேயில். நம்மளாலையும் என்னன்னா உட்காந்து டொக்கு வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. நேற்று இந்த வீடியோ போடணுன்னு பார்த்தேன். அடுத்த வருஷம் தான் இனிமேல் பார்க்கணும். இனிமேல் யார் ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, ஆல்ரெடி நமக்கு போச்சு. உறவன் போகிறவங்களாம் சிரிச்சுட்டு போகிறான். ஆர்சிபிக்காரெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். 17-18 வருஷமாக அவன்லாம் கப்பை விட அடிக்கல, அவெல்லாம் நம்மளை பார்த்து நீ சிரிக்கிறான். இதை விட ஒரு வெக்கக்கேடு ஒன்றும் கிடையாது. அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. இப்போ இருக்கிற வழி அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. எனிவேஸ், எல்லோரும் அதே கட்டத்தில் தான் இருக்கும்.